மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 4ஆம் இடத்துக்கு வராருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ 8ஆம் இடத்துக்கு வராரு. ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது. இதுல என்னென்ன நல்லது அப்படின்னா, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துல ராகு வர்றதுல திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு வர்றதால வெளிநாடு சென்று பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடுக்கு போற வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கேன், அங்க எனக்கு பர்மனண்டான ஒரு விசா வேணும், இல்ல பர்மனண்டான ஒரு அத்தாட்சி வேணும், நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு ஒரு கிரீன் கார்டு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இல்ல வெளிநாட்டிலேயே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்குங்க. இது உங்களுக்கு ராகு ஏற்படுத்தி தருவாரு. மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல கேது வராரு. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். இருந்தாலும் அங்க கேது வரும் பொழுது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? முதல் விஷயம், செலவுகள்ல கவனம். அப்போ நீங்க ஏதாவது ஒரு செலவு பண்றீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை, இல்லைன்னா 3 முறை, இல்லைன்னா 4 முறை கூட யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அதற்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க. ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, ஒரு முதலீடு பண்ணாலும் சரி, சுப செலவுகள் செஞ்சாலும் சரி, நல்ல ஆலோசனை பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம ஒரு விரய செலவாயிட்டு அதன் மூலியமா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியா இதுக்கு முன்னாடி இருந்தாரு, இப்போ மாறிட்டாரு. இப்போ கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. மகர ராசி அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமையில வெற்றிலை மாலை நீங்க சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் உங்களுக்கு முதல்ல சீதா பிராட்டியிடம் போயிட்டு இத மாதிரி ராமபிரான் ராவணனை அழித்து வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் தான் போயிட்டு சொல்றாரு. அவர் சொன்ன உடனேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கக்கூடிய குணம் என்னன்னா, யாராவது ஒரு சுப செய்தி சொன்னா அவங்க கையில கழுத்துல ஏதாவது ஒரு ஆபரணம் இருக்குன்னா அதை கழட்டி பரிசளிப்பாங்க. பெரிய ராஜாக்களுக்கான குணாதிசயங்கள். ராணியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய குணாதிசயம், அவங்க எதுவுமே இல்லாம அசோகவனத்துல இருக்காங்க. அப்போ அந்த சுப செய்தியை சொன்ன இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசளிக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்போட சுத்தி பார்த்தா அங்க வெற்றிலை கொடிதான் படர்ந்திருக்கு. அந்த வெற்றிலை கொடியை பறித்து அதை மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சீதை போடுகிறாள். அந்த வெற்றியை அறிவித்து அவருக்கு வழங்கினாலதான் வெற்றியின் இலை வெற்றிலை அப்படின்னு பெயர் வந்துச்சு. சோ யார் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வணங்குகிறாங்களோ, எப்படி சீதா பிராட்டியின் சோகத்தை ஆஞ்சநேயர் போக்கி நல்ல அனுகிரகத்தை பெற்று தந்தாரோ, நமக்கு சோகத்தை போக்கி நல்ல அனுகிரகத்தை ஆஞ்சநேயர் பெற்று தருவாருங்க. அதனால மகர ராசி அன்பர்களே, கேது தோஷம் நிவர்த்திக்காக ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இன்னொரு சிறப்பு, இன்னொரு நல்லது, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா குரு பகவானின் சாரத்துல முதல் வராருங்க. அடுத்தது சுயசாரம், அதுக்கு அடுத்தது செவ்வாயின் சாரம். இந்த குரு பகவானின் சாரம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபத்தியம். அப்போ 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அது நிவர்த்தி ஆகும். ஒரு இடம் மாறணும், நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு உயர் ரகமான இடம் வேணும், எனக்கு இந்த இடத்தை விட ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு வீடு மாறணும், ஒரு வாகனத்தை மாத்தணும், இல்ல நான் வேலை செய்யற இடம் ஏதோ நான் தங்குற இடம் ரெண்டுக்கும் ஏதோ தூரமா இருக்கு, போயிட்டு வரக்கூடிய காலகட்டமே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கு, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகாமையிலே எனக்கு வீடு வேணும், இத மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சாரத்துல போகக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இதையும் வழங்குவாருங்க.
உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சுயசாரம். ராகு சுயசாரம் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அதே நாடுகள்லயே ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும். அந்த நாட்டினுடைய ஒரு குடியுரிமை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கும் ராகு பகவானால. அதே மாதிரி கேது பகவான் சுயசாரம் வாங்குறாரு. எதுலருந்து அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் தேதி வரைக்கும். இந்த சமயத்துல மகர ராசி என்பவர்கள் கவனமா இருக்கணும். வாகனத்துல போகும்போதும் சரி, உங்களுக்கு ஒரு கேது நீ ஃபாஸ்ட்டா போ அப்படின்ற மாதிரி மைண்ட மாத்தி விடுவாரு. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. 4 பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேகமா ஓட்டிட்டு போக்கூடாது. 4 பேர் வியக்கும்படி ஒரு சாகசம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்க தான் கவனமா இருக்கணும். அஷ்டமத்துல கேது இருக்காரு. ஸோ கேதுவுக்கு இடம் கொடுக்காம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்க நண்பர்களே நீ இத மாதிரி பண்ணு, இப்படி போ, ஃபாஸ்ட்டா போ அப்படின்னு சொன்னா கூட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுடைய நிதானம் உங்களுக்கு பிரதானமா இருக்கும். கேது அஷ்டமத்துல இருக்கிறதால வாகனத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. நீங்க யாருக்காவது பரிந்துரைத்து ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இல்ல இவருக்கு நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது, இவங்களுக்காக நீங்க கடன் கொடுக்கறது, இத மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு அந்த செயலை பண்ணுங்க. அப்படி செய்யறதால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியே ஆகணும் மகர ராசி அன்பர்களே. ராகுவின் பெயர்ச்சியும் கேதுவின் பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. 7.5 சனியில இருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்க. இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லாமே சகாயமா இருக்கும். மேலும் நீங்க எந்த கஷ்டமும் இது வரைக்கும் நிறைய பட்டுட்டீங்க. நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ உங்களுடைய காலம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு உங்க கையில சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீணா போகாது. எல்லாத்துக்குமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். எதை நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்தில் 2-3 முறையாவது சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும். மேலும் நீங்க விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணலாம். வீட்டு பக்கத்துல இருக்க விநாயகர் கோவில்ல கூட நீங்க தினமும் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.